அனுர என்பது என்ன போல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அந்த இளைஞர்களோட பிரதிநிதி. டபுள் பாக்கெட் ஷர்ட் வந்து அவர் அதான் தம்பி நீங்க எல்லாம் இந்த நாட்டில் இந்த ஊர்ல தான் இருந்தீங்களா, நீங்க வேற்றுக்கிரக வாசிகளான்ற மாதிரி கூட எங்களை பார்க்குற தமிழ் பேசுவோர் மீது அவ்வளவு தூரம் நம்பிக்கை, தமிழ் பேசுவோர் இந்த கட்சியின் மீது அவ்வளவு தூரம் பெரிய நம்பிக்கையாக இல்லை. இதெல்லாம் மாற்றுவதில் உண்மை காலமாக வெற்றி கண்டு கொண்டு வருகிறது ஜேவிபி தேசிய. லஞ்ச ஊழல் மோசடி மிக்க இந்த அரசியல் கலாச்சாரம், இந்த அரசியல் கலாச்சாரமே ஒரு குப்பையான கலாச்சாரம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமாக இருந்ததா உள்ளே ஜேவிபியில் இருக்கின்ற அந்த ஹார்ட் கோர் மெம்பர்ஸ் என்று சொல்லப்படுகிற மிக தீவிரமான இடதுசாரிகளாக இருந்தவரால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வெற்றியை நோக்கி இது இறுதி வரை போகுமா என்ற கேள்வி பல பேருக்கும் இருந்தது. ஒன்று தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னு திசையை திருப்புவோம். உங்கள் நண்பர்கள் மத்தியில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுது, உங்கள் சமூகத்தின் மத்தியில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இது இந்த பயணம் இப்போதைக்கு திருப்தியா? வணக்கம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பெருவெற்றி ஈட்டி அனுரகுமார் திசாநாயக்க இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்று இன்றோடு சரியாக ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்தில் நிகழ்ந்திருக்கின்ற மாற்றங்கள், நிகழ்ந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றங்கள் ஆகியன குறித்து மக்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். இந்த நிலையில் பொது தேர்தல் வரப்போகுது. இன்னும் 6 வாரங்களுக்குள் நடைபெறவிருக்கின்ற இந்த பொது தேர்தலிலும் அனுரகுமார் திசாநாயக்க நோக்கி ஒரு நம்பிக்கையோடு கூடிய பெருமலை ஒன்று, அவருக்கு வாக்களிக்கும் எதிர்பார்ப்போடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறித்து தமிழ் பேசும் மக்களின் எதிர்பார்ப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, இது குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமும் காலத்துக்கு மிக முக்கியமானது ஒன்றாகும். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அனுரகுமார் திசாநாயக்க தமிழ் பேசும் மக்கள் மீது கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை அறிந்து கொள்ளும் விதமாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை ஒரு நீண்ட உரையாடலுக்கு அழைத்து அவரிடமிருந்து பல்வேறு விடயங்களை அறிந்து கொண்டேன். ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க மாறிய பிறகு இன்னும் ஒருவரை இந்த தமிழ் பேசும் மக்கள் குறித்தும் தேசிய மக்கள் சக்தி தமிழ் பேசும் மக்களுக்கு வழங்கப்பட எண்ணி இருக்கின்ற தீர்வுகள் மற்றும் இதர விடயங்கள், தமிழ் பேசும் மக்களுக்கு அங்கே இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற முக்கியத்துவம், இனி வரப்போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் களமிறங்குவதாக இருந்தால், தமிழ் மக்களின் வாக்குகள் அங்கே வழங்கப்படுவதாக இருந்தால் அது என்ன விதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது என்று அறிந்து கொள்வது முக்கியம் என்று நினைத்தேன். எனவே ஒரு இளம் குரல் அனுரகுமார் திசாநாயக்கவின் மேடைகளில் அவரது சிங்கள உரைகளை தமிழிலே மொழிபெயர்க்கின்ற ஒரு குரல், மருத்துவத்துறையாக இருந்தாலும் கூட இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கியமான இளம் தூண்களில் ஒருவராக இருக்கின்ற ஒருவர், தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் வடமாகாண இணைப்பாளர் அருள் கோகிலன் அவர்களை சந்திக்கலாம். அவரிடமிருந்து அனுரகுமார் திசாநாயக்க குறித்தும் தேசிய மக்கள் சக்தி குறித்தும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள், கட்சியின் உள் விடயங்கள் குறித்து வெளிப்படையான சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம் என்று யோசித்தேன். அந்த உரையாடல் தான் இப்போது விரிவாக கொஞ்சம் நீண்ட உரையாடல், ஆனால் பல முக்கியமான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியிருப்பதால் நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அனுரகுமார் திசாநாயக்க கலந்து கொண்ட பல்வேறு தமிழ் மேடைகளில் நீங்கள் இவரை கண்டிருக்கலாம். இவர் என்னோடு இப்பொழுது இணைந்திருக்கின்ற அருள் கோகிலன், தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் வடமாகாணத்துக்கான ஒருங்கிணைப்பாளர். வணக்கம் கோகிலன். வணக்கம் கோகிலன். உங்களது இந்த பணி, தேசிய மக்கள் சக்தியில் உங்களது பங்கு பற்றல், அதுபோல் இந்த புதிய அரசாங்கத்தை இப்பொழுது கொண்டு வருகின்ற முயற்சி, அதாவது ஜனாதிபதியாக பொறுப்படுத்துகின்ற அனுரகுமார் திசாநாயக்கவோடு சேர்ந்து பயணித்த என்ற அடிப்படையில் உங்களது அனுபவங்கள் சிலவற்றை கேட்கப்படும். முதலில் பொதுவாக தமிழ் இளைஞர்கள் தங்களது அரசியல் தெரிவுகளை மேற்கொள்ளும் போது தேசிய மக்கள் சக்தியில் ஜனதா விமுக்தி பெரமுன என்பது அவர்களது 2வது 3வது 4வது தெரிவாகத்தான் இருக்கக்கூடும். உங்களது இந்த தெரிவு என்ன காரணத்துக்காக இடம்பெற்றது? எந்த பின்னணியில் நீங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள்? உண்மையான விடயம்னா, இப்போ இளைஞர்கள் வந்து பொதுவாக அரசியலில் வந்து ரெண்டு மாதிரி, ஒன்று வந்து அந்த உணர்வு வந்து உள்ளார் இருந்து வந்து அரசியல்ன்றது முக்கியம்ன்ற ஒரு உணர்வு இருக்குது. அதே மாதிரி அநேகமான பொதுப்படையான இளைஞர்கள்ட்ட வந்து அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது தேவையில்லாத ஒரு விஷயம்ன்ற ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. அந்த உணர்வு வந்து இந்த ஆட்சியாளர்களால் இந்த சமூகத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட ஒரு உணர்வுன்றது என் முதலாவது கருத்து. நான் வந்து உண்மையிலே இந்த அரசியல் என்ற வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தது வந்து சைட்டம் போராட்டம் காரணமாக. நான் மருத்துவக் கல்லூரி சென்று முதலாவது வருடத்திலேயே சைட்டம் போராட்டம் காரணமாக 14 மாதம் எங்களுடைய கல்வி நிறுத்தப்பட்ட நிலையில் இருந்துச்சு. அப்போ அந்த தருணத்திலிருந்து நான் அரசியலுக்குள்ளே ஈடுபாடு உள்ளவனாக வந்தேன். அதுக்கு பிறகு அந்த போராட்டத்தின் போது தேசிய மக்கள் சக்தி அந்த தருணத்தில் ஜேவிபி அவருடைய இளைஞர் அமைப்பு அதே போன்று மாணவர்கள் அமைப்போட சம்பந்தங்கள் ஏற்பட்டது. எனக்கு ஒரு புதிய விடயமாக இருந்தது. என்னென்னு சொன்னால், ஒரு அரசியல் கட்சி வகுப்புகளை நடத்துறது, ஆக்களுக்கு படிப்பிக்கிறது. அப்போ நான் அவர்களை வகுப்புகளுக்கு செல்லும் போது அப்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு கண் திறந்த ஒரு விடயமாக இருந்தது. மார்க்சிசம், அதுவரை நான் மார்க்சிசத்தை கண்ட விதமும் அதன் பிறகு நான் மார்க்சிசத்தை கண்ட விதமும் மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே அது எனக்குள்ள ஒரு
மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இந்த உலகத்தை நான் பார்க்கும் கண்ணோட்டத்தையே மாற்றி போட்டது. அன்றிலிருந்து அரசியல் வந்து எங்களோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விடயம் அரசியல் என்ற ஒரு கண்ணோட்டம் எனக்குள்ளே வந்தது. அதாவது என்னென்னு சொன்னால், நான் அவர்களுடைய படிப்பினைகளில் இருந்து நான் புரிஞ்சு கொண்ட விதயம், அரசியல் என்பது என்னென்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விஞ்ஞானங்கள், சமூக விஞ்ஞானமாக இருக்கட்டும், சயின்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி எப்படி இதை விட சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம்ன்ற அந்த கேள்விக்கு பதில் தேடுவது தான் அரசியல். ஆனால் இன்றைக்கு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறது வாக்கு அரசியல். அதாவது பதவிக்காக போட்டி போட வேண்டிய ஒரு இடத்துல நிலைப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய நோக்கம் இந்த நாட்டை சரியான திசைக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு போகிறது தான். அப்போ அந்த வழியில் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், வேறு அரசியல் கட்சிகள்னு நான் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க தமிழ் இளைஞர்களுக்கு முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது தெரிவாக இது வரும். அதாவது என்ன சொன்னால், வளமையாக அரசியல் எப்படி நடக்கும்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய அந்த சமூக இயல்புகள், ஆற்றல்களை பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு போன பிறகு உங்களை தேடி ஒரு யாராவது கவனி கொண்டு வரும், ஈர்ப்பொண்டு வரும். அப்போ உங்களை தேடி யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் எங்களோட இணையிறீங்களான்ற ஒரு இது வரும். ஆனால் இந்த இயக்கம் வந்து அப்படியே டோட்டலி மாறுபட்டது. வரும் இளைஞர்கள் எல்லாரையும் இருத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து அவர்களை படிப்பிச்சு அவர்களை புதிய ஆற்றல் மிக்கவர்களாக ஆக்கி உருவாக்கும் பொழுது அதில் ஒருவர் 2 பேர் அந்த சமூகத்துடன் நல்ல பயணிக்கக்கூடியவர்களாக வந்துடுவாங்க. அப்போ இது வந்து உண்மையில ஒரு ஆக்களை உருவாக்குற ஒரு அமைப்பு, புரட்சிவாதிகளை உருவாக்கும் ஒரு அமைப்புன்ற இடத்துல இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமானது. அதாவது யாரும் இதை போய் அப்ரோச் பண்ணலாம். நாளைக்கு நீங்களும் வந்து இந்த அமைப்பை நான் உங்களோட சேர்ந்து வேலை செய்ய விரும்புகிறேன்னு நினச்சி யாருக்கும் இது வந்து அக்சசிபிள். ஆனால் அநேகமான அரசியல் கட்சிகள் அப்படி இல்லை. இப்போ எங்களுடைய சம்பிரதாயமான கட்சிகளை பார்த்தா நீங்களோட அரசியல் பின்னணியிலேருந்து வரணும், உங்களோட குடும்ப அரசியல் ஈடுபாடு இருக்கணும், அப்படி ஏதோ இல்லாட்டி நீங்கள் ஒரு யூனியன் மெம்பர், யாரோ ஒரு பதவி, ஒரு பிரபலமானவராக இருக்கணும். இப்போ அருள் கோகிலன் ஒரு மருத்துவ பட்டதாரி. அந்த மருத்துவத்துறையில் உங்களோட பயணம் எவ்வாறு இருக்கிறது? அரசியலை நீங்கள் முழு நேரமாக இப்போ எடுத்திருக்கீங்களா? அதாவது என்னென்னு சொன்னான்னா, நான் ஒரு மருத்துவ பட்டதாரி. இதில் பெரிய சிக்கல்கள் இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் வந்து மருத்துவ பட்ட படிப்பை இடையில நிறுத்தி விட்டேன் என்று. அப்படி பல பேருக்கு நடந்திருக்கு அரசியல் ஈடுபாடுறவங்களுக்கு. ஆனால் நான் வந்து என்னுடைய மருத்துவ பட்ட படிப்பை பூர்த்தி செய்தேன் 2023. அந்த வருடத்தில் இலங்கையில் பாஸான மருத்துவ பட்டதாரிகளில் நான் வந்து முதல் 500 பேருக்குள்ளே இருக்கிறவன். அப்போ நல்ல ஒரு ரேங்க் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த ரேங்கை வந்து நான் இப்போ ஃபோர்ஃபிட் பண்ணிட்டேன். அதாவது நான் அந்த ரேங்கை வச்சு எனக்கு எந்த பயனும் இல்லை. என்னென்னு சொன்னால், அந்த ரேங்கை பயன்படுத்தி என்னுடைய நியமனத்தை நான் பெறவில்லை. ஏன் அந்த நியமனத்தை நான் பெறவில்லைன்றதுக்கு சிம்பிளான விளக்கம் என்னென்னு சொன்னான்னா, இப்போ எங்களோட நாட்டை ஒரு வாகனமாக நாங்கள் நினச்சோம்னு சொன்னால், இந்த வாகனத்தில் என்ஜின் மாதிரி இந்த நாட்டோட சுகாதார சேவை, அதே போல் இந்த அத்தியாவசிய சேவைகள் வந்து நாட்டோட என்ஜின் மாதிரி. இதுக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒரு பிஸ்டனோ, ஒரு கனெக்டிங் ரோட்டோ, ஒரு கிராங்க் ஷாஃப்டோ, நாங்கள் எங்களுடைய உடல் தேய, உள்ளம் தேய, எங்களோட தியாகத்துடன் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலும் இந்த வாகனம் ஒரு பள்ளத்தாக்குக்குள்ளே விழ போய்கொண்டு, இந்த தருணத்தில் நான் எவ்வளவு என்னுடைய கரியரில் நான் முன்னுக்கு போனாலும், எவ்வளவு நான் தியாகத்துடன் வேலை செய்தாலும், அதோட எண்ட் ரிசல்ட், அதோட இறுதி முடிவு வந்து இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே விழுவதாக இருந்தால் அதில் பயன் இல்லை. அப்போ ஆகவே இந்த வாகனத்தை ஸ்டியரிங்கை பிடிக்கணும், இல்லாட்டி பிரேக்கை அமர்த்தணும், ஒன்று தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா திசையை திருப்பணும். ஆகவே நான் திசையை திருப்புறதுக்காக திசை காட்டியுடன் இணைஞ்சு. சரி, இந்த திசை காட்டியுடன் தேசிய மக்கள் சக்தியோடு உங்கள் பயணம் உங்கள் நண்பர்கள் மத்தியில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுது, உங்கள் சமூகத்தின் மத்தியில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இந்த பயணம் இப்போதைக்கு திருப்தியா? இது உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால், எனக்கு படிப்பித்த பல பேராசிரியர்கள் அதாவது என்னுடைய ஆசிரியர்கள் 2 வகைப்படுவார்கள். ஒன்று என்னவங்களுக்கு கண்ணிலே காட்டலாது, இல்லாட்டி என் மேலே அவ்வளவு பாசம் வச்சுருப்பாங்க. என்னென்னு சொன்னால், நான் அப்படி ஒரு பிளாக் ஓ ஒயிட் மனிதர். அதாவது என்ன சொன்னால், அவர்களோட பார்வையில் ஒன்று இவன் இவ்வளோ திறமையை வச்சுக்கொண்டு அநியாயம் செய்கிறான்ற ஒரு பார்வை இருக்கும், இல்லாட்டி இவ்வளோ தூர நோக்கோட செயற்படுற இளைஞர்கள் இந்த சமூகத்துக்கு தேவைன்ற ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ அப்படி பல பேராசிரியர்கள், பல என்னுடைய மூத்த சீனியர்ஸ் மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, தம்பி அடைய உங்களோட வாழ்க்கை அநியாயமாக போகுதடா, உங்களோட கரியர் வந்து இந்த கட்சியோடு சேர்ந்தபடியால் அரசியல் அது 2லையும். அதாவது என்ன சொன்னால், உன்னுடைய மருத்துவ பட்ட படிப்பு தொடர வேண்டிய, அதாவது என்னென்னு சொன்னால், அந்த ரேங்க்னு சொல்கிறது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் மாதிரியோ இல்லாட்டி சாதி மாதிரின்னு சொல்லுங்களேன், நீங்கள் உயர் சாதியா தாழ்ந்தவரான்ற மாதிரி. அதாவது என்ன சொன்னால், வாழ்க்கை பூர்வம் பின்னால் வரும். நீ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த யூனிட்லேருந்து வேற ஒரு யூனிட்டுக்கு போக போகிறீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் யார்ட ரேங்க், உங்களுடைய ரேங்க் என்ன, நீங்கள் இங்கேருந்து இடமாற்றம் பெற போகிறீங்களா, உங்களோட ரேங்க் என்ன. அப்போது நீ இந்த மருத்துவ
இந்த துறைக்குள்ளே நீ எங்கே போனாலும் நீ அடி வாங்கி கஷ்டப்பட போறியேடா. நான் அவங்களுக்கு சொன்ன விடயம் என்னென்னு சொன்னால், நான் எனக்கு என்ன மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த சம்பிரதாயமான இந்த வாழ்க்கை போகும் போக்கிலேயே வாழ்வதாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு வேலை இல்லை. அதாவது இந்த வாழ்க்கை ஒரு நோக்கமற்றது போல எனக்கு தோன்றுது. அதனால் நான் வந்து எனக்கு தெரிகின்ற ஒரு நோக்கம், அதாவது என்ன சொல்கிறது, இந்த சமூகம் எல்லாருக்கும் ஒரு இலக்கு வச்சு இந்த இலக்கை நோக்கி பயணி என்று சொல்லுது. ஆனால் நான் வந்து அந்த இலக்கை விட வேறொரு இலக்கை நோக்கி பயணிக்கணும் நினைக்கிறேன். அதனால இதில் பயணிக்கிறேன்னு சொல்லும்போது சிலருக்கு அது வந்து ஒரு அகங்காரமாக தோணலாம், சிலருக்கு வந்து அது ஒரு யோக்கியமாக தோணலாம். ஆகவே அது பார்க்கிறவர்களுடைய கண்ணை பொறுத்து இருக்குது. ஆனால் நான் பார்த்த விடயம், நான் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்யும் பொழுது எனக்கு உதவி செய்த ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட சீனியர்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போ என்னென்னு சொன்னால், நாங்களும் சாதாரண மனிதர்கள், எங்களோட குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படும், எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை. இப்போ நான் வந்து எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடலை, எனக்கு எந்த ஒரு ஆதாய மார்க்கமும் இல்லை. ஆகவே எங்களுடைய தோழர்களோட உதவியின் அடிப்படையில் தான் நான் வேலை என்னுடைய செயற்பாடுகளை கண்டினியூ பண்ணேன். அப்போ உண்மையிலே இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்களுக்கு கோல் பண்ணின உடனே தம்பி நான் உனக்கு போட்டு 2 ஆண்டு போட்டவங்க, காசு போட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் எப்பயுமே எங்களுக்கு உதவி செய்தவங்க. அதே மாதிரி இந்த வெற்றியை நோக்கி நாங்கள் வந்த பயணத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெற்றியை நாங்கள் அடையும் பொழுது ஒரு பெரிய ஒரு சமூகமே அதை நினச்சி சந்தோஷப்பட்டது. அதாவது நீ இலக்கை அடையும் வரை அதை வெற்றி உனக்கு நிச்சயமென்றது தெரியும் வரை அப்படி இது அநியாயமே நினைத்த மக்கள் வெற்றி கண்ணுக்கு தெரிந்த பிறகு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வெற்றியை நினைச்சு தான் இவ்வளவு காலம் இந்த அர்ப்பணிப்பை செஞ்சுருக்கிறாங்க. அது விளங்கும் போது அவர்களுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் ஒன்று வருது. இவ்வளவு இது செஞ்சு தான் இந்த வெற்றியை பெற்றுக்கும். அதுதான் நான் அவங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க ஒரு தனி மனிதன் அல்ல. அனுர என்பது என்ன போல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அந்த இளைஞர்களோட பிரதிநிதி. அந்த மொத்த வடிவம் தான் அனுர. இப்போ அதனால் எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது இப்போ. ஆனால் அதே நான் சொல்ல விரும்புகிறேன், இதுவே அனுர வெற்றி அடையாட்டி இந்த சமூகத்திட்ட இருந்து இந்த அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்காது. ஆனாலும் எங்கட மனதில் என்னால் முடிந்த மேக்சிமத்தை நான் அதை செய்தேன். என்னால் என் முழு முயற்சிக்கு அமைவாக இந்த மாற்றத்துக்கான உதவினேன் என்ற திருப்தியோட என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துருக்கேன். இப்போ நல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். அதாவது அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அவர் போட்டியிட்ட வேளையிலே ஒரு அலை ஒன்று ஏற்கனவே உருவாகியிருந்தது. ஆனால் வெற்றியை நோக்கி இது இறுதி வரை போகுமா என்ற கேள்வி பல பேருக்கும் இருந்தது. நீங்கள் அவரோடு சேர்ந்து பயணித்தீர்கள், அவரது மொழிபெயர்ப்பாளராக, உரைபெயர்ப்பாளராக. இந்த உரைபெயர்ப்பு அந்த ஆற்றல் எப்படி வந்தது? அதுபோல் அனுரகுமார் திசாநாயக்கவோடு உங்களது பயணம், இந்த இப்போதைய ஜனாதிபதியோடு உங்களது பயணம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அதையும் சொல்லுங்கள். இது உண்மையிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னென்னு சொன்னால், 2015ஆம் ஆண்டு தான் எனக்கு முதலாவது வாக்கு கிடைத்தது. அதான் நான் அரசியலை பற்றி சிந்திக்கிற முதலாவது தருணம். அப்போ நான் வந்து A-level படித்து கொண்டிருந்தேன். பயோ கிளாஸுக்கு நான் நீர்கொழும்புலேருந்து கொட்டையை நான் வந்து படிக்கிறேன். நான் அப்போ காலையில் ட்ரெயினில் வந்தால் ஒரு 1/2 மணித்தியால் கேப் ஒன்று கிடைக்கும். வந்து அந்த கிளாஸுக்கு முன்னுக்கு நியூஸ் பேப்பர் இருக்கும், அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து பிரட்டி பார்க்குறது. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு இப்போ சம்பிரதாயமான கட்சிகளை பற்றி தெரியும். UNPன்னு ஒன்று இருக்குது, நீல கலர் கட்சி ஒன்று இருக்குது, அதுகள் தெரியும். சிவப்பு கட்சியை நான் கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் அன்று அந்த வகுப்பில் அந்த கார்டு வாங்கி பார்க்குற ஒரு அண்ணா ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், இந்த நாட்டில் நேர்மையான ஒரு அரசியல்வாதி இருந்தால் அது அனுரகுமார திசாநாயக்கன்றது மட்டும்தான் அவர் சொன்னார். அப்போ எனக்குள்ள ஒரு ஆர்வம், இது யாருன்னு தேடி பார்க்கணும். ஸோ யூடியூபுக்கு போய் பார்த்தேன். அண்டையிலேருந்து நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு ரசிகனாக மாறிட்டேன். அதாவது அவரோட உரைகளை கேட்குறது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆனந்தம். அப்படி இப்படி மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு, யாருமே இதை காட்டவும் இல்லை. அப்போ சமூக ஊடகத்தோட முக்கியத்துவத்தையும் அது எனக்கு பறைசாட்டினது. என்ன சொன்னால், இப்படி மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அப்பயே இவங்களுக்கு தோல் கொடுக்கணுன்ற ஒரு சிந்தனை எனக்குள்ளே இருந்தது. அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஒரு பொடியை. ஆனால் அப்போ அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி வந்த உடனே, பல்கலைக்கழகத்துக்கு வந்த உடனே மிக இலகுவாக நாங்கள் அவங்களை தேடி போகக்கூடியதாக இருந்தது. என்ன சொன்னால், இப்போ இந்த போராட்டம் நடந்தது, போராட்டத்தினூடாக நான் டக்குன்னு முன்னுக்கு போயிட்டேன். அதாவது எங்களோட யாழ் பல்கலைக்கழகத்தில் அந்த போராட்டத்துக்குரிய பிரதிநிதியாக நான் தான் செயற்பட்டு கொண்டிருந்தேன். நீங்கள் பல்கலைக்கழகம் யாழ் பல்கலைக்கழகத்தில். அப்போ அதே மாதிரி அப்போ அனுரகுமார திசாநாயக்கோட எனக்கு முதலாவது சந்திப்பு எப்போ ஏற்படுதுன்னா 2017ஆம் ஆண்டு. அப்போ அந்த தருணத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல் தடவையாக நான் அவருக்கு மொழிபெயர்க்கிறேன். அப்பொழுது அவருக்கு அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ அதுக்கு பிறகு எங்கே மொழிபெயர்க்கிறேன்றாலும் தம்பி வாரான ஒரு கேள்வி ஒன்று கேட்பார். அப்போ
நான் வந்து என்னென்னு சொன்னால் அது மொழிபெயர்ப்பு எப்படி நல்லா செய்கிறேன்னு சொன்னால் நான் அவருடைய உரைகளை பார்த்து தான் உண்மையாக சிங்களம் நான் அந்த பாராளுமன்றத்தில் கதைக்கப்படுகின்ற அந்த சிங்களத்தை நான் படித்தது தோழரோட உரைகளை கேட்டு இலக்கிய சிங்களம் இல்லைன்னா நாங்கள் சாதாரண பேசுகிற சிங்களத்தை விட தாண்டி அந்த இலக்கிய மொழி நடைக்கூடிய இலக்கிய மொழி நடையை வந்து நான் படித்தது தோழரோட ஸ்பீச்சில் இருந்து தான். அப்போ அதனால் அதை கேட்டவுடனே என்னால் மறுமொழி சொல்லக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நான் இந்த அவரோட பயணித்ததில் நான் பார்த்தது தோழருடைய கருத்து, அவர் கருத்தை முன்னிறுத்துகிற விதமும் அவர் முன்னிறுத்துகிற கருத்தும் கூட ஒரு பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அதாவது அன்று ஊழலை பற்றிய அதிகளவு கூறிய அனுரை அப்படியே காலப்போக்கில் வரும்பொழுது எங்களுடைய சிந்தனை என்ன, எங்களுடைய விஷன் என்னன்றதை பற்றி கதைச்சு, அதே போல் எங்களுடைய மக்களுடைய ஏக்கம் என்ன, எங்களுடைய வலி என்ன, வேதனை என்ன, உண்மையாக நாங்கள் உணர்ற இந்த உணர்ச்சிகள் பற்றி பேசும்பொழுது தான் உண்மையாக அது மக்களை சென்று அடைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தோழர் நினைக்கிற அந்த கடத்தை நினைக்கிற கருத்தை சரியான முறையில் கடத்தோணுன்ற ஒரு பெரிய கடப்பாடும் எனக்கு இருக்குது. அதனால் 2-3 தரம் சில இடங்களை நான் சிக்கிடுவேன். எப்படி அப்பா இதை சொல்கிறதுன்னு சொல்லி, அதாவது சில நேரம் அவர் ஒரு உதாரணத்தை தூக்கி போட்டுருவார். அந்த உதாரணத்தை தமிழில் சொல்லி கொள்ள இயலாது. இப்போ நான் அப்போ ஒரு நிமிஷம் நின்று அதுக்கான சரியான இதை சொல்லணுமேனு சொன்னால் அவர் கடத்தை நினைக்கிற அந்த கருத்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அப்போ அதுக்கும் பிறகு இப்போ 2016-17 2018 தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்படுகின்றது. அப்போ உருவாக்கப்படும் பொழுதும் நான் இந்த புத்திஜீவிகள் அமைப்பில் செயற்பட்டு கொண்டிருந்தேன். அப்போ இந்த புத்திஜீவிகள் அமைப்பு உருவாகும் பொழுது என்ன நடந்ததுன்னு சொன்னால், இந்த மக்கள் விடுதலை முன்னணின்ற கட்சியோட கண்ணோட்டம் விசாலமாக்கப்பட்டது. அதாவது என்னென்னு சொன்னால், அதுவரை ஒரு சமூகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து பலவிதமான சக்திகள் இருக்கிறாங்க. அவர்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக செயற்பட்டு கொண்டிருக்காங்க. உதாரணத்துக்கு பெண்களின் சுதந்திரம் விடுதலைக்காக யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுபோல் உண்மையில் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய மனித உரிமைகள் பற்றி யோசிக்கிற பல பேர், அப்படி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிறாங்க, ஃபோக்கஸ் குரூப்ஸ் மாதிரி. அப்போ இவர்கள் எல்லாரும் முற்போக்கான சக்திகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டினால்தான் உண்மையாக இந்த தேசம் தழுவிய ரீதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ன்ற அந்த கண்ணோட்டம். அதே மாதிரி இப்போ நான் ஹரணி அமரசூரி எங்களுடைய சகோதரி வந்து நேற்று பிரதமராக பதவியேற்றாங்க. நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தேன். 2019 நான் அவருடைய ஆங்கில உரை ஒன்றை கிளிநொச்சியில் மொழிபெயர்க்கிற ஒரு வீடியோ உண்டு. அப்பையும் கூட நிறைய பேர் வந்து சொன்னாங்க, அந்த காலத்திலிருந்து இவங்களோட வேலை செய்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ என்னென்னு சொன்னால், அவங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தோழர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அரசியல் என்பது இட்ஸ் எ டைனமிக் என்டிட்டி. அதாவது அது வந்து எந்த தருணத்திலும் ஒவ்வொரு செகண்டும் அந்த அரசியல் மாறலாம். அதாவது அது சூழல் நிலைமைக்கு ஏற்ப, இந்த தன்வெப்பத்துக்கு ஏற்ப, எங்களோட கொள்கையில் ஏற்படுற மாற்றத்துக்கு, உலகளாவிய ரீதியில் ஏற்படுற மாற்றத்துக்கு ஏற்ப எங்களுடைய இந்த கொள்கை, எங்களுடைய நிலைப்பாடுன்றது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஆகவே ஆனால் அது எப்படி மாறினாலும் ஒரு மைய கருத்து, ஒரு இது எல்லாத்தையுமே இணைக்கிற தாங்குற ஒரு மைய புள்ளி, அதுதான் எங்களுடைய கருத்தியல். அதுதான் இப்போ மார்க்சிசம்னு சொல்கிறது. இல்லை இந்த இடம் இந்த மார்க்சிசம், அதாவது நீங்கள் சொன்ன மார்க்சிசத்தால் கவரப்பட்டு தான் நீங்கள் ஜேவிபியில் இணைந்து கொண்டிருந்தீங்க. இப்போ மார்க்சிசம் என்பது ஒரு கருத்தியலாக இருந்தாலும் கூட ஜேவிபியை பொறுத்தவரையில் இப்பொழுது முக்கியமாக அனுரகுமார் திசாநாயக்கை எடுத்துக்கொண்டாலும், இப்போ ஜனாதிபதியாக அவர் மாறிய பிறகு IMFோடு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு போய் அடுத்த நெகோசியேஷன் புதிதாக கொண்டு வருவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார். இப்போது அவரை பல்வேறுபட்டோரும் பார்ப்பது ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்டாக. இந்த மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றமாக இருந்ததா? உள்ளே ஜேவிபியில் இருக்கின்ற அந்த ஹார்ட் கோர் மெம்பர்ஸ் என்று சொல்லப்படுகிற மிக தீவிரமான இடதுசாரிகளாக இருந்தவரால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இப்போது கட்டாயம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னென்னு சொன்னால், இப்போ அந்த அப்படியான ஒரு இயக்கத்தில் வந்து அனைவராலும் ஒரு கருத்து வந்து இப்போ அவங்களோட மத்திய குழுவோ இல்லை செயற்குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தை வந்து கட்டாயம் எல்லாரும் இணங்கி அதை அமைவாகத்தான் அதை அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியையும் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் செயற்படுகின்றோம். அப்போ இப்போ இங்கே நாங்கள் நடந்திருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் செய்திருக்கிறது ஒரு சோசியலிஸ்ட் அரசாங்கமோ இல்லை ஒரு மார்க்சிஸ்ட் அரசாங்கமோ அல்ல. இது வந்து என்னென்னு சொன்னால், அதாவது இப்போ ஜனாதிபதி நாங்கள் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து உண்மையிலே இந்த நாட்டு இந்த முதலாளித்துவத்துக்கு கீழேயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் சாதாரண எங்களுடைய இந்த ஜனநாயகத்துக்கு கீழே அடைய வேண்டிய முன்னேற்றத்தை அடையலை. அதாவது ஜனநாயகத்தில் இந்த சொத்து வந்து அது சொத்தை விட அது நல்ல இது வந்து அதிகார கேந்திரம், அதிகாரம் ஒரு இடத்துல கேந்திரப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அதிகார கேந்திரத்துக்கு அமைவாகத்தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ எங்கள் நாட்டில் அதிகார கேந்திரம் மக்களுக்குள்ள இனவாதத்தை விதைச்சு எங்களுக்குள்ள இப்போ பொருளாதார சுதந்திரம் இல்லை.
அதாவது இந்த நாட்டில் ஒரு திறந்த பொருளாதாரம் இருக்குன்னு சொன்னால் யாராலும் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அரசாங்கத்தோடு யார் கனெக்டடாக இருக்கிறாங்களோ அவங்களால தான் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போ இங்கே நாங்கள் எடுத்திருக்கின்றது இந்த சமூகம் இந்த முதலாளித்துவத்துக்கு கீழே, அதாவது இந்த சாதாரண ஜனநாயகத்துக்கு கீழே அடைய வேண்டிய முன்னேற்றத்தை அடையவில்லை. அதற்கு காரணம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஊழல் மோசடி மிக்க இந்த அரசியல் கலாச்சாரம். இந்த அரசியல் கலாச்சாரமே ஒரு குப்பையான கலாச்சாரம். எங்களுடைய தேர்தல் முறைமையாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒரு கட்சியில் 4 வேட்பாளர் போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ நாளும் செலவழித்து அந்த ஒரு சீட்டை சண்டை. அப்போ இதில் அரசியல் முறையை எடுத்தாலே இந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு குப்பையான கலாச்சாரம். இல்லை, இதில் அனுரகுமார் திசாநாயக்க ஊழலை பற்றி பேசுகிறார் நிச்சயமாக. அதுபோல் அவரது முதலாவது உரையிலேயே, ஜனாதிபதி பதவியேற்ற முதலாவது உரையிலேயே இந்த ஜனநாயகம் என்ற விடயத்தை தொட்டு காட்டியிருந்தார். மக்களுக்கு என்ன ஜனநாயகம் என்று சொல்லி. அதுபோல் இந்த தேர்தல் முறையை மாற்றுவதை பற்றி அவர் எப்போதாவது உங்களோடு பேசி கட்டாயம் நாங்கள் தேர்தல் முறையை மாற்ற வேண்டும். அது என்னென்னு சொன்னான்னா, இந்த நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து கம்பார்ட்மெண்டலைஸ்ட் அதான் வேலை செஞ்சுருக்கோம். அதாவது என்ன சொன்னால், உங்களுக்கு உண்மையில் உங்களோட உடலுக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒரு புற்றுநோய் ஒன்று இருக்குது. அந்த புற்றுநோய் உடலெங்கும் பரவி ஒவ்வொரு இடங்களில் உங்களுக்கு நுரையீரலில் மூச்செடுக்க கஷ்டமாக இருக்குது, தலை சுற்றுது, காலில் காயம் வருது, பல விஷயங்கள். நாங்கள் காலில் வர காயத்துக்கு மருந்து பூசி பேண்டேஜ் போடுறோம். நுரையீரலில் உங்களுக்கு மூச்செடுக்க இல்லாமல் இருக்குது, அதுக்கு மருந்து கொடுக்குறோம், இன்ஹேலர் கொடுக்குறோம். ஆனால் இந்த அண்டர்லைங் டிசீஸ், இந்த உள்ளே இருக்கிற புற்றுநோயை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய வைத்தியத்தை செய்யவில்லை. அப்போ ஆகவே அந்த வைத்தியம் என்னன்னு சொன்னேன், இந்த நாட்டில் இனவாதமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்ல இந்த அரசியல் கலாச்சாரத்தில் இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், இது வந்து அரசியல் அமைப்பினூடாகவே இதுக்குள்ளே விதைக்கப்பட்டு இந்த நாட்டில் மக்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்த மக்களை 54ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த மொழி தேசிய சுதேச மொழிகள் தொடர்பான சட்ட மூலம்தான் தனிச்சங்கட சட்டம் எங்களை பிரித்து வேறு இன அடிப்படையிலான அரசியலுக்கு இந்த நாட்டை தள்ளி இருக்கு. இன்றைக்கு எங்களோட நாடு துருவப்பட்ட ஒரு அரசியல் இருக்குது. 2 கேந்திரத்தில் இருக்கிறோம், 2 எக்கோ சேம்பர்ஸில் இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த அரசியல் அமைப்பு. ஆகவே ஒரு அரசியல் அமைப்பு மாற்றத்துக்கூடாகத்தான் அந்த தீர்மானகரமான மாற்றத்தை எங்களால் எட்ட முடியும். ஆனால் அந்த அரசியல் அமைப்பு மாற்றம் எங்களால் தனியே நிறுவப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு மாற்றமாகவோ இருக்க முடியாது. ஏன், மக்களுடைய பங்களிப்புடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் ஒரு விடயத்தின் மீது தான் அனைவரும் நம்பிக்கையும் வரும். இப்போ நான் வந்து ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அவர்களுடைய தயக்கத்தை என்னால் புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன், அது வந்து அவர்களுடைய கண்ணுக்கு அதாவது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சரியா மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னிது. இங்கே டிரான்ஸ்பெரன்சி அண்ட் இன்க்ளூசிவிட்டி என்பது எங்களுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு காரணம். வெளிப்படைத்தன்மையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற தன்மையும் ரெண்டுமே இல்லை, இது ரெண்டும் கட்டாயம் இருக்க வேண்டும். சரி, இப்போ ஜேவிபி மீது முன்பே இருந்த விமர்சனங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. அது ஒரு இனவாத கட்சி, தமிழ் பேசுவோர் மீது அவர்கள் அதுபோல் இந்தியா மீது தன்னுடைய எதிர்ப்பை காட்டி இருக்கின்றது. முன்பு தமிழ் பேசுவோர் மீது அவ்வளவு தூரம் நம்பிக்கை, தமிழ் பேசுவோர் இந்த கட்சியின் மீது அவ்வளவு தூரம் பெரிய நம்பிக்கையாக இல்லை. இதெல்லாம் மாற்றுவதில் உண்மை காலமாக வெற்றி கண்டு வருகிறது ஜேவிபி, தேசிய மக்கள் சக்தி. அதில் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சில தமிழ் அங்கத்தவர்கள் நீங்கள் ஒருவர். இப்போது தமிழ் மக்களது தீர்வை பற்றி இந்த முறை பேசப்பட்ட வேளையில் அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் வைத்து தெளிவாக சில விடயங்களை சொல்லியிருந்தார். இதுதான் நடக்கும், இதை தான் கொண்டு வருவோம், அனைத்து மக்களுக்குமான தீர்வு வந்து கிடைக்கும் என்று சொல்லியிருந்தார். இப்போது ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க இந்த தமிழர் தீர்வு விடயங்கள் அதுபோல் தமிழ் பேசுவோர் பற்றிய இந்த விடயங்களில் நீங்களும் ஒரு தமிழ் பின்னணியை கொண்டவர் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கற்றவர் என்ற அடிப்படையில் அவர் வைத்திருக்கின்ற தீர்வு திட்டங்கள் என்ன, மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன? நாங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முழு நம்பிக்கை என்னென்னு சொன்னான்னா, இந்த எங்களுடைய முதலாவது ஆட்சி காலம் முடிவதற்கு இடையில் இந்த நாட்டில் புதிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயற்றப்பட்டிருக்கு. அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவராலும் சேர்த்து மக்கள், அதாவது வெகுஜன வாக்கெடுப்பின் மூலம் அது சட்டமாக இயற்றப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்னவென்றால், நாங்கள் அதாவது அன்ற தோழர் இதை எப்படியும் சொல்லுவார், அதாவது நான் செத்து இல்லாமல் போயிடலாம், ஆனால் நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போனோம்னு இருக்கணும்னு சொன்னால் இந்த நாட்டில் இந்த அரசியலமைப்பு கூட இருக்கிற இந்த பிரச்சனையை இல்லாத ஒழிக்க வேண்டும். அப்போ அது ஒரு விடயமாக இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் எங்களுடைய தமிழருடைய தீர்வு தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது நாங்கள் அனைவரும் சேர்ந்து, அதான் நான் சொல்கிறோம், 13வது சீர்திருத்தத்தை நாங்கள் தற்பொழுது செயற்படுத்துவோம் அதில் இருக்கிறது போலவே. ஏன் காரணம்னு சொன்னால், 13ஆம் சீர்திருத்தம் ஒரு முழுமையான தீர்வு அல்ல, அது மக்களுக்கான சரியான தீர்வும் அல்ல. ஆனால் மக்கள் வென்றெடுத்த ஒரு வெற்றியாக, தமிழ் மக்கள் போராட்டத்தினூடாக வென்றெடுத்த ஒரு வெற்றியாக அது பார்க்கப்படும் இடத்து அதை இல்லாதொழிக்கிற
அந்த இது எங்களுக்கு இல்லை. we don't have that mandate. அந்த மக்களாணை எம்மிடத்தில் இல்லை. அப்போ நாங்கள் சொல்ல முடியும் என்னென்னு சொன்னால் அதை நாங்கள் செயற்படுத்துவோம். 2025 இப்போது இருக்கிற மாதிரியே செயற்படுத்துவோம். 2025ஆம் ஆண்டு மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய தேர்தல்கள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும். உறுப்பினர்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதன் பின் இந்த மாகாண சபைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் ஒரு யூனிட்டாக ஒரு எங்களுடைய நிர்வாக கட்டமைப்பாக நாங்கள் இணைந்து எது எங்களுக்கு மிகவும் சிறந்த நிர்வாக கட்டமைப்பு. நாங்கள் மத்தியிலிருந்து அதிகாரத்தை இறுதி அங்கம் வரைக்கும் பரவலாக்கம் செய்வதே எங்களுடைய நம்பிக்கை. அதாவது உதாரணமாக சொன்னால் உங்களுடைய கிராம சேவர் பிரிவில் நடத்தப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் என்ன, எவை, அதன் ப்ரையாரிட்டி என்ன, முன்னுரிமை எது என்பதை தீர்மானிக்கும் உரிமை அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். 3 மாதத்துக்கு ஒருக்காக அறிக்கை இடப்பட்டு மக்களினால் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதாவது நாங்கள் எதிர்பார்க்கும் அரசியல் எப்படியாப்பட்டது என்றால் மக்கள் தேர்தல் அன்று போய் அவர்களுடைய உரிமைகளை தாரை வாத்து கொடுக்கும் ஒரு அரசியல் அல்ல. மக்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் செயற்பாட்டில் பங்களிக்கும் ஒரு அரசியல். அப்போ அந்த அரசியலை உண்மையான மக்களுக்கு தேவையான அந்த அரசியலை எங்களுடைய முதலாவது இந்த டேர்ம் முடிகிறதுக்குள்ளே, இந்த 5 வருட ஆட்சி காலம் முடிவதற்குள்ளே மக்கள் கட்டாயமாக உணர்வார்கள். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ அந்த மக்கள் ஆணையை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இப்போதும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மக்கள் ஆணையை பெற்றுக் கொடுத்ததுக்காக நாடாளுமன்றத்துக்கு அழைத்து அவர் ஏற்கனவே மேடையில் கொடுத்த வாக்குறுதி இப்போது புதிய பொது தேர்தலுக்கான தேதியும் குறித்தாயிற்று. அந்த தேர்தலை பற்றி ஒரு சில விஷயங்களை கேட்கலாம். முதலில் கோகிலன் போட்டியிடுகிறாரா? அதை கோகிலன் போட்டியிடுகிறாரா என்பதை தீர்மானிக்க வேண்டியது கட்சி. அதாவது என்னென்னு சொன்னால் எங்களுடைய இந்த இயக்கத்திற்காக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். என்னை விட பல தியாகங்கள் செய்த தோழர்கள் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களிடமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்னவென்றால் நாங்கள் ஒருவரின் திறமை, அவரின் ஆற்றல், அவருடைய அர்ப்பணிப்பு இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். அதாவது இப்போ அனுர தோழர் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் 2007 விமல் வீரவன்ச பிரிவதற்கு முன் அனுர தோழர் இருந்த செயற்பாடும் அதன் பின் அவருடைய செயற்பாடும், அதாவது இந்த கட்சி எதற்கும் தயாராக எந்த நேரத்திலும் பேக்கப்பில் ஒரு நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக ஃப்ளெக்சிபிளான ஒரு இயக்கம். ஆகவே அதே போல் இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேர்மை, ஒரு கடப்பாடு என்னவென்றால் நாங்கள் யாரும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையோ வேறு எதையோ, நான் கூட என்னுடைய கரியரை நான் நிப்பாட்டிட்டு இதில் வாரணுன்னு சொன்னால் நான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வரல. நான் எம்பி ஆகணும்னு சொல்லியோ இல்லாட்டி வேறு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் பதவிகளை எதிர்பார்த்து நாங்கள் வரல. இந்த சமூக மாற்றத்திற்கு என்னால் பங்களிக்க முடியும், அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்ற அந்த உண்மையான நோக்கத்தோடு வரும். அதுலேயும் இப்படி ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், நான் இது அடிக்கடி சந்திக்கிற ஒரு விடயம். இப்போ இன்னொருவர்கிட்ட பேசும் பொழுது அவர்கள் எங்கிட்ட கேட்குறது, தம்பி நீங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இந்த ஊரில் தான் இருந்தீங்களா, இந்த நீங்கள் வேற்றுக்கிரக வாசிகளான்ற மாதிரி கூட எங்களை பார்க்குற இது இருக்கு. ஏன் இந்த அர்ப்பணிப்புக்கு அதாவது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் குடும்பம் குட்டி இல்லையா, நீங்கள் அப்போ அப்படி பெரிய பிரச்சனைகள் வருது. நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால், அது ஒரு சித்து இதையும் கேட்டால் நீங்கள் அதுக்கும் பதில் சொல்லலாம். அதாவது சமூக வலைத்தளங்கள் பொதுவாக கேலி செய்யப்படுகின்ற விடயம், அண்மை காலம் வரை கேலி செய்யப்பட்டு வந்த விடயம். இதை பற்றி ஒரு உண்மைத்தன்மையை நான் யாராவது நெருக்கமான ஒருவரிடம், எங்கள் மொழி பேசும் ஒருவரிடம் கேட்டது தான் இது ரொம்ப தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஜேவிபி உறுப்பினர்கள் சம்பளம் பெற்றுக்கொள்வார்கள் இல்லை, அவர்களுக்கான தனிப்பட்ட உதவிகளை தோழர்கள் தான் வழங்குகிறார்கள், அந்த கட்சி தான் வழங்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் தாங்கள் எடுக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்களாகவோ நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும்போது எடுக்கின்ற சம்பளத்தை மீண்டும் கட்சிக்கோ மக்கள் பணிக்கு தான் வழங்குகிறார்கள். அவர்களுக்கான தனிப்பட்ட உதவிகள் கூட வேறு வேறு நலம்புரி திட்டங்கள் மூலமாக தான் கிடைக்கின்றன. இதெல்லாம் உண்மையா? சரி, நான் இது நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். என்னுடைய சமூக வலைத்தளத்துக்கு சென்று பாருங்கள். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன், 2019ஆம் ஆண்டு டிரான்ஸ்லேட் பண்ணிய வீடியோ. அது கிளிநொச்சி மாவட்டத்தில் நடந்த நவம்பர் 12ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டம். 16ஆம் தேதி தேர்தல், 12ஆம் தேதிக்குரிய பொதுக்கூட்டம். அதே 8ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் இந்த சேட்டை தான் சரியா. இதே சேட்டை இப்போ 2022ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு ஆசிரியர் பொதுக்கூட்டம் நடந்தது யாழ்ப்பாணத்தில். அதிலும் நான் இதே சேட்டை தான் நான் சரியா. அப்போ நல்ல உதாரணம். இது நான் என்னன்னு சொன்னால், இது நடைமுறையான உதாரணம்ன்றதுனால நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த இதுகளில் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த கையில் ஒரு ஒச்சு ஒன்று அணிந்திருப்பேன். இப்பொழுது அந்த ஒச்சு இல்லை, ஏன்னா அந்த ஒச்சு உடஞ்சிட்டு. இனி திருப்பி நான் ஒரு ஒச்சு ஒன்று அணிவேன். யாராவது ஒருவர் தம்பி ஏன்டா ஒச்சு கட்டி இல்லைன்னா அவரை கையிலேருந்து கலட்டி கட்டும் வரை.
இல்லை இது தோழர் அனுர்குமார் திசாநாயக்க கூட நான் தோழர்னு சொல்கிறேன் தான் நீங்கள் சொல்லி வந்த இந்த விஷயங்களோட சேர்த்து அவர் கூட முன்பு ஒரு தடவை சொல்லியிருந்தார் தான் அணிகின்ற ஷர்ட் கூட யாரோ ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தது சொந்தமாக நாங்கள் வாங்குவதில்லை அதாவது ஆடம்பர பொருட்களை வாங்குறது இப்பொழுது தோழர் அணிகிற ஷர்ட்டுகள் வந்து ஒரு எங்களுடைய தோழர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு ஆடை டிசைனர் வடிவமைப்பாளர் அவர் வந்து தோழர் நீங்க இப்படி போட்டா உடுப்பு சரி வராது நான் உங்களுக்கு செய்யறேன் உடுப்புன்னு சொல்லி ஒரு 12 செட் டபுள் பாக்கெட் ஷர்ட் வந்து அவர் 2 பக்கம் யோசிச்சிருக்கார் வடிவமைப்பாளர் அனுரவ ஒரு வடிவ அமைக்கிறதையும் யோசிச்சிருக்காரு பட் இந்த வடிவமைப்பை நான் வந்து ஒரு பிராண்ட் ஆக்குறேன்னு யோசிச்சிருக்கிறார் நல்ல ஒரு சிந்தனை அப்படியான சிந்தனை உள்ளவர்கள் தான் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காயில் 4 மாங்காயும் திருப்பி அடிக்கலாம் அதே போல் இப்போ நாங்கள் வந்து இந்த இப்படி ஒரு பிரச்சனையும் இருந்தது அதாவது என்னென்னு சொன்னால் எங்களுடைய தோற்றம் தொடர்பாகவோ இது தொடர்பாகவோ அதிக அளவில் கவனம் செலுத்துபவர் அல்ல நான் கூட 2018க்கு பிறகு நான் வந்து ஃபுல் போல்டாக தான் வெட்டினேன் நானே தான் முடி வெட்டினேன் என்கிட்ட கட்டர் இருக்குது நானே வெட்டிடுவேன் கட்டர் கொஞ்சம் இதாகிட்டு இன்றைக்கு வெட்டல பிரச்சனை இல்லை இல்லை அது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர்கிட்ட என்னென்னு சொன்னால் இப்படி இது வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வாட் மோட்டிவேட்ஸ் யூ காலையில் நீங்கள் எழுந்த உடனே கட்டிலேருந்து எது உங்களை குதிச்செலும்பி வெளியே போய் இதை செய் அதை செய்யின்னு சொல்லுதுன்னு சொன்னால் அந்த உள்ளுக்கு ஒரு உணர்வு இருக்குது நான் ஐ ஆம் அ பார்ட் ஆஃப் அ ஹோல் நான் ஒரு பாரிய ஒரு விடயத்தில் ஒரு பங்குன்ற ஒரு உணர்ச்சி இப்போ நாங்கள் வந்து இந்த மனிதம் அதாவது ஹியூமனிட்டி இன்னும் ஒரு 2000 வருஷம் இந்த பூமியில் வாழணும்னு சொன்னால் இந்த மாற்றம் இந்த சமூக மாற்றம் உருவாகணும் அந்த மாபெரும் சமூக மாற்றத்தில் நானும் ஒரு பங்குன்ற அந்த உணர்ச்சி தான் எங்களை கொண்டு போகுது இல்லையே அப்போ அந்த மனநிலையில் வேலை செய்கிற ஒருவர் வந்து சில விஷயங்களை பற்றி கூட கவலைப்பட மாட்டோம் அதாவது நான் என்ன உடுத்துறேன் என்னத்தில் போய் வாரேன் இப்போ நான் எல்லாம் ஆனால் எல்லோருக்கும் சாத்தியப்படக்கூடிய விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் முடியாது இப்போ நான் கூட இது வந்து என்னுடைய மிகவும் பர்சனலான ஒரு விஷயம் நான் 4-5 வருடங்களாக ஒரு உறவில் இருந்தேன் அப்போ நான் இப்போ இந்த என்னுடைய இதை பெற்றுக்கொள்கிறேனா இல்லையான்ற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு பாரிய ஒரு இக்கட்டான நிலை அதாவது இப்போ நான் இந்த பதவி நியமனத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய கரியரில் நான் முன்னால் செல்ல வேண்டும் என்ற அவருடைய எதிர்பார்ப்பில் என்னால் அது முடியவில்லை நான் கூறிய விடயம் என்னவென்றால் அதை என்னால் செய்ய முடியும் செய்வதில் எந்த ஒரு குறையும் இல்லை அதற்கான எல்லா கல்வியும் தக்கமையும் எனக்கு இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு நாள் நான் அதை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் சமூக மாற்றத்துக்கு என்னால் பங்களிக்க முடியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி உள்ளே என்ன கொண்டு கொண்டிருக்கு அதாவது அந்த ஒரு பீயிங் எ ஷெல் ஆஃப் அ மேன் என்ற அந்த வார்த்தையை நான் அப்பொழுது தான் உணர்றேன் என்ன சொன்னால் நான் போய் ஒரு மாதம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன் வேலை செய்யும்போது அந்த எனக்கு பணம் கிடைக்குது ஒரு நாளைக்கு 8000 ரூபா 10000 ரூபா கிடைக்குது ஆனால் 10 ரூபா காசும் இல்லாமல் இருக்கும் பொழுது வேலை செய்யும் பொழுது அந்த கிடைச்ச அந்த திருப்தி அதில் இல்லை அதுலேயும் உள்ளுக்கு மனசுக்குள்ள ஒரு பாரிய ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் நான் யாருன்ற ஒரு பெரிய போராட்டத்துக்கு போயிட்டேன் வாழ்க்கை பூரா இதைத்தான் செய்து கொண்டிருக்க போறியா பணத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டு 2 நேரம் ப்ரைவேட் செய்து கொண்டு காரை வாங்கி வீட்டை வாங்கி கடனுக்கு அதை கட்டுறதுக்காகவே உன்னோட வாழ்க்கையை வாழ போறியா இல்லை நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிக்க போறியா அது என்னாலே நான் அந்த முடிவை மிக இலகுவாக என்னால் எடுக்கவே முடியவில்லை அதுக்கு நான் அவளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் நீ இதுதான் உன்னோட முடிவு என்றால் எங்களுக்கு விலகி ஆனால் எனக்கு என் மனது சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வந்தேன் என்னன்னு சொன்னால் இல்லையெனில் நானாக இருக்க முடியாது நான் 5 வருஷம் 6 வருஷம் ஒரு குழந்தையும் பெற்ற பிறகும் அந்த உள் மனசு நொந்து கொண்டு செத்து கொண்டு இருக்குமாயின் கடைசி நாம் என்ன வாழ்க்கையை வாழ போகிறோம் ஏன்னா இன்றைக்கு நான் நிறைய பேர் பாருங்கள் அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க சமூக நிர்பந்தத்தினால நான் ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் இந்த சொந்த வீடுன்ற கன்செப்ட் வந்து ஒரு என்னென்னு எனக்கு தெரியாது என்னால் அது நினைக்க அதாவது ஒரு வீட்டை வாங்குறது எங்களுக்கு ஒரு 3 தலைமுறையிட ஒரு தேடல் ஆனால் அதை நீங்கள் வாங்கிட்டீங்க சார் நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு காணியை வாங்கி நீங்கள் வாங்கிட்டீங்க இனி அந்த காணிக்குரிய பணத்தை கட்டுறது தான் உன்னுடைய வாழ்க்கை
அதற்காக நீ உன்னுடைய கல்வியை விற்க வேண்டிய நிலை, உன்னுடைய சுயமரியாதை விற்க வேண்டிய தருணமும் வரலாம். ஆனால் அதை என்னால் நினைத்து பார்க்க முடியாது. இப்போ அரசியல் என்பது பொதுவாக நிறைய பேரால் பார்க்கப்படுகிறது ஒரு கவர்ச்சிகரமான, உழைக்கக்கூடிய, ஆதாயம் ஈட்டக்கூடிய ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ். அப்படி இருக்கும்போது இப்படி மிக இறுக்கமாக பாலிசி, கொள்கை, அதுபோல் அர்ப்பணிப்பு போன்ற விஷயங்கள் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியில் இணைவதற்கு எப்படி இளைஞர்கள் ஆர்வம் காட்டுவார்கள்? ஒரு சின்ன கேள்வி இருக்குதானே. உண்மையான உங்களை போல அந்த கொள்கை பற்று உடையவர்கள் இணைந்து கொள்வது ஓகே. ஆனால் படித்த மட்டத்தில் உள்ளவர்கள், சில புத்திஜீவிகள், இல்லாவிட்டால் அடுத்த கட்ட தேடல் உள்ளவர்கள், ஏன் திறமையானவர்கள், இவர்கள் இந்த கட்சியில் நுழைவதற்கு இல்லாவிட்டால் இணைவதற்கு எப்படி ஆர்வம் காட்டுவார்கள்? கட்டாயமாக நீங்கள் சொல்கிற இந்த விடயத்தை நாங்கள் ஆழமாக யோசிச்சிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்த அர்ப்பணிப்பை நாங்கள் செய்தோம்ன்றதுக்காக இன்னொரு மனிதன் செய்யணும் என்று எதிர்பார்ப்பது மிகவும் அநியாயமான ஒரு கோரிக்கை. என்ன சொன்னால், நாங்கள் எல்லோரும் வாழப்போவது ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தில் 2 சிந்தனைகள் நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் செத்த பிறகு, நாங்கள் இல்லாமல் போன பிறகு என்ன மீய போகுது இந்த உலகத்திலேருந்து. இன்னொருத்தங்க நான் சாகும் வரைக்கும் என்ன செஞ்சேன்ன்றது போதும். அதுதான் உண்மையாக நாங்கள் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ விருப்பப்படுறாங்க. நான் சரியா என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சுட்டு வேலை செய்யறதுக்காக நான் அந்த வாழ்க்கையை வெறுக்கல. நான் அந்த வாழ்க்கையை அனுபவித்து அதில் அந்த ஆனந்தமே எனக்கு புரியுது. அதே மாதிரி அதை வாழ சரி ஆசைப்படுற ஒருத்தன். ஆனால் நான் மட்டும் அதை வாழ்ந்து கொண்டு இன்னும் அநேகமானவர்களுக்கு அந்த வாழ்க்கை மறுக்கப்பட்டிருக்கும்ன்ற அந்த இடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆகவே நாங்கள் எங்கள் எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கணும்ன்றது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ இப்போ இந்த முறை இதில் நாங்கள் யோசிக்கிற விடயம் தான். இப்போ முதலாளித்துவத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உரிமம், அதாவது என்ன சொன்னால் உரிமைன்னு சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் எடுங்களேன். ஒரு வேலை தளத்தை எடுப்போம். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்து இப்போ 5000 பேர் வேலை செய்கிறாங்க. அது ஒரு உற்பத்தி சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. அதை ஏற்றுமதி செய்கிறது, இறக்குமதி செய்கின்றது, பங்குகள் விற்பனை செய்யப்படுகின்றன. அப்படி ஒரு பாரிய ஒரு கம்பெனி. இப்போ அப்படியான ஒரு வணிகமாக இருக்குன்னு சொன்னால், அதில் வேலை செய்யும் ஒருத்தனுக்கு அந்த கம்பெனி தொடர்பாக ஒரு பற்று வரணும். அதோடு சேர்ந்து அந்த கம்பெனி முன்னேறணும் அவன் நினைக்கணும்னு சொன்னால், அவனுக்கு அந்த கம்பெனியில் ஒரு பங்கு இருக்கும். அப்போ நாங்கள் நினைப்பது என்னென்னு சொன்னால், இந்த இப்படியான இப்போ அதிகார பகிர்வு, நாங்கள் அரசியலில் பேசுவது போல உரிமை பகிர்வு என்று ஒன்று, எக்விட்டி ஷேரிங். அதாவது இப்போ ஒரு இத்தனை ஊழியர்களுக்கு மேற்பட்ட, இவ்வளத்துக்கு மேற்பட்ட ஒரு முதலீடு இருக்கக்கூடிய, ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு வணிகம்னு சொன்னால், அந்த வணிகத்தில் குறிப்பிட்ட ஒரு சதவீதம் ஊழியர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். அது அந்த ஊழியர்கள் இப்போ அப்போ எங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, சம்பள உயர்வு பிரச்சனைன்றது இருக்காது. ஏன், இந்த கம்பெனியோட வளர்ச்சி எவ்வளவு போகுதோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்ப உங்களுக்கான ஒரு பங்குட வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்போ நாங்கள் இப்படியான, இது வந்து ஒரு நியூ திங்கிங் தானே, இது வந்து இப்படியான புதுவிதமான சிந்தனைகளை நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம். என்னென்னு சொன்னால், அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி திறமையானவர்களை இந்த துறைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். அது ஆசிரியர்கள், கல்வித்துறையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்ன இந்த விஞ்ஞானத்துறையாக இருக்கட்டும், ஆராய்ச்சின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக மருத்துவத்துறையில் ஆராய்ச்சிக்கான இந்த மூலதன வளங்கள் எங்கேருந்து வரும்னு சொன்னால் ப்ரைவேட் கம்பெனிகள்ல இருந்து. அவங்களுக்கு தேவையான ஆராய்ச்சி தான் இந்த நாட்டில் நடத்தப்படுகின்றது இல்லையா, மக்களுக்கு தேவையான ஆராய்ச்சி. இப்போ மக்களுக்கு தேவையான ஆராய்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆராய்ச்சி விளைவுகள் பொருட்களாகும் பொழுது அதோட உரிமம் மக்களுக்கும் கிடைக்க வேண்டும், அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கும் கிடைக்கும். அப்போ அப்படியான ஒரு சிஸ்டத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். அதை பற்றி பேசணும்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் தனி ஒரு எடுத்து எங்களுடைய பாலிசியை பற்றி பேசுவோம். ஏன்னா எங்களோட பாலிசி மிகவும் திறமையான ஒரு பாலிசி. இந்த கொள்கை கோட்பாடுகள் இதுவரை காலமும் தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் வெளியேறுது. அதாவது எதிர்கட்சிகளாக ஆளுபவரின் குறைகளை இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இந்த அக்கௌண்டபிலிட்டி என்று பொறுப்பு குரலை அடுத்து சொல்லுவார்களா? இப்போது அதிகாரம் கிடைச்சிருக்கு. இதுக்கு பிறகு ஏதாவது கொள்கை கோட்பாடுகள் மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது என்னென்னு சொன்னால், கொள்கை கோட்பாடுகளில் மாற்றம் வரப்போகிறது இல்லை. என்னென்னு சொன்னால், அது நான் சொன்னேன், மூல தர்மம் மாறுமா இருந்தால் தான் அந்த கொள்கை கோட்பாடுகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப கொள்கை கோட்பாடுகளில் மாற்றம் ஏற்படலாம். இப்போ எங்களுடைய சும்மா யோசிங்களே, நாங்கள் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பாக பார்க்கும் பொழுது, என்றோ ஒரு நாள் இலங்கை ரூபாய் டாலரை விட ஒரு வலிமையான கரன்சியாக வருமா இருக்குன்னு சொன்னால், எங்களுடைய சிஸ்டத்தை அப்படி தலைகளாக மாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். நீங்கள் சைனாவை பார்த்தீங்கன்னா அவங்க டீவேல்யூ பண்ணி அவங்களுடைய கரன்சியை வச்சிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அப்போ அது போன்ற சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ப எங்களுடைய கொள்கை மாற்றம் ஏற்படும் மொழியே, மூல தர்மத்தில் மாற்றம் ஏற்படாது என்பது தான் எங்களுடைய என்ன சொல்கிறது, இந்த திடமான நம்பிக்கை. சரி, இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, வரப்போன்ற பொது தேர்தல்
என்னென்ன வியூகங்கள் இருக்குது? 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கின்ற ஜேவிபி அதை அதிகரித்துக் கொள்ள பார்க்கும், மக்கள் ஆணை எடுத்துக்கொள்ள பார்ப்பார் ஜனாதிபதி. தன்னுடைய ஆட்சியை சுமூகமாக ஸ்மூத்தாக கொண்டு போவதற்கு அவருக்கு நாடாளுமன்ற பலமும் தேவைப்படும். கட்டாயம் என்னென்ன வியூகங்கள் எடுத்திருக்கீங்க? எப்படி உங்களுடைய நாடாளுமன்ற பலத்தை கூட்டிக் கொள்ள போகிறீர்கள்? அதுவும் குறிப்பாக இதுவரை நீங்கள் அணுகாமல் இருக்கின்ற தமிழ் பேசும் இடங்களில் எப்படி என்னென்ன திட்டங்களை வகுத்திருக்கீங்க? நாங்கள் இதுவரை எங்கும் வெளியே பேசப்படாத ஒரு விடயத்தை நான் இன்று உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுகிறேன். சரியா? அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எங்களுடைய 150க்கு மேலே உறுப்பினர்கள் எடுப்பது தான் எங்களுடைய டார்கெட். இது டார்கெட் சொல்லும் பொழுதே பல பேருக்கு கண்கள் அண்ணாவுக்கும் போகுது. என்னன்னு சொன்னால் 3 உறுப்பினர்கள், அதாவது 3-2 பெரும்பான்மை கட்டாயம் தேவை. என்று சொன்னால் அரசியலமைப்பை நாங்கள் மாற்றணும்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயம் 3-2 பெரும்பான்மை தேவை. ஆனால் இங்கு பெரும்பான்மை என்பது ஒரு கேள்வியே இல்லாத ஒரு விடயமாக மாற வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். என்னன்னு சொன்னால், இந்த மக்களுடைய பிரதிநிதித்துவம் ஐக்கியப்பட்ட ஒரு மனநிலைக்கு வர வேண்டும். அதாவது நாடே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது. சரி, அதுக்கு மாற்று கருத்து இருக்கும், அந்த மாற்று கருத்தும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் கட்டாயமாக. அப்போ 3-2 பெரும்பான்மைக்கு மேற்பட்ட ஒரு உறுப்பினர் பதவியை நாங்கள் எடுப்போம். 100% எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன், மக்கள் இவ்வளவு காலம் அரசியல் செயற்பட்ட விதத்தை பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு அரசியல் செயற்பட போகிற விதத்தையும் பார்க்க போகிறாங்க. அப்போ எங்களோட கட்சியிலையும் எங்களுடைய கொள்கையிலையும் எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதனால் பயம் இல்லாமல் மக்கள்கிட்ட நாங்கள் கேட்குற ஒரு விடயம், மக்கள் இப்போ நாங்கள் ஒரு உடுப்பு வாங்க போகிறோம்டா, சந்தைக்கு போகிறோம்னு சொன்னால் வெண்டிக்காயை கசக்கி பிதுக்கி என்னென்னலாம் செஞ்சு பார்க்குறோம். சரியா? ஆனால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் மக்களோட விலையும் கொள்ளணும். இந்த நாட்டிட முழு அதிகாரமும் இருக்கிறது உங்களுடைய கையில். மக்கள் உணராத ஒரு விடயம். நான் இதை உணரும் பொழுது நான் உண்மையிலே என்னடா குருடாக இருந்திருக்கிறியேன்னு எனக்கு தோணுச்சு. என்ன சொன்னால், உண்மையில அதிகாரம் எங்கட கையில் இருக்குது. அந்த அதிகாரத்தை நாங்கள் வேறொருவர் தாரை வார்த்து கொடுக்கும் வரை அங்கே நான் போய் இவருக்கு போட்டுட்டு வந்த பிறகு அவர் எனக்கு அக்கௌண்டபிள் இல்லை. அவர் எனக்கு பொறுப்பு கூறுவதற்கான அவசியம் அவருக்கு இல்லை. அவருக்கு விருப்பமான எதையும் அவர் செய்யலாம். அவர் இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு தாவலாம், அவருடைய வாக்கை விற்பனை செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட தீர்மானத்தில் என்னென்னவோ செய்கிறாங்க. அப்போ உண்மையில் மக்கள் என்னத்தை யோசித்து தீர்மானம் எடுக்கணும்னு சொன்னால், இன்று நான் வழங்குகிற இந்த வாக்கை வழங்கும் நபர், அவர் பிரதிநிதித்துவப்படுத்தும் கொள்கை, அவருடைய செயற்பாடு எப்படியா பட்டது. நான் தான் சொல்கிறேன், மக்களுக்கு எங்களை தெரியாது. இப்போ நான் நாளைக்கு போய் யாழ்ப்பாணத்தில் போட்டிட்டா கூட என்ன தெரிஞ்சவங்க ஒரு கேம்பஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிஞ்சி போன ஒரு 1000 பேருக்கு என்ன தெரியும். என் ஃபேஸ்புக்கில் 5.2 கிலோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதில் 1000 பேருக்கு என்ன முகம் பார்த்தா கண்டுபிடிக்க அப்படின்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் எனக்கு ஒரு ஆற்றல், திறமை, அர்ப்பணிப்பு இருக்குது. அந்த அர்ப்பணிப்பை என்னால் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவதற்கான வழி இல்லை. ஆனால் நாங்கள் என்னத்தை சொல்கிறோம்னு சொன்னால், இந்த கட்சியை நீங்கள் பாருங்கள், இந்த கட்சியில் உறுப்பினர்கள் கண்ணுக்கு தெரிகிறவங்கள பாருங்கள், அவங்க எவ்வளோ அர்ப்பணிப்பு செய்கிறாங்களோ அதை போல் 1000 மடங்கு அர்ப்பணிப்பு செய்கிறவங்க தான் இந்த கண்ணுக்கு தெரியாத பின்னுக்கு இருக்கிறவங்க. என்ன சொன்னால், நாங்கள் எல்லோரும் செய்கிற இந்த கூட்டு முயற்சி அர்ப்பணிப்புனால தான் நாங்கள் ஒரு ஈகோ சிஸ்டமாக இருக்கிறோம். அதாவது நாங்கள் இப்போ எனக்கு அவசரத்துக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், நான் தொலைபேசி அழைப்பொன்று ஏற்படுத்தினா, தம்பி நீங்கள் போய் இது செஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வலையமைப்பு ஒன்று நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் கூறும் விடயங்கள் சில நேரம் வேற்றுக்கிரகவாசிகளோட பேச்சு மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால், நாங்கள் எங்களோட மக்கள் பழக்கப்பட்டது இந்த சம்பிரதாய அரசியல். அதாவது அரசியல் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு வியாபாரம். அரசியல்ன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ரிட்டர்ன் எடுக்கிற வியாபாரம். கொள்கை என்பது சும்மா போத்தி காட்டுறதுக்கு ஒரு துண்டு மாதிரி. இன்றைக்கு இந்த துண்டு, நாளைக்கு அந்த துண்டு கலட்டி மாற்றி மேலே போடலாம், கீழே போடலாம், இடுப்பில் கட்டலாம், என்னவும் செய்யலாம்ன்ற இடத்துல இந்த அரசியல் இருக்குது. நாங்கள் கனவு கூட காணலை. ஆனால் ஒரு காலத்தில் எங்களோட மக்கள் கனவு கண்டாங்க, அப்படி ஒரு அரசியல், அப்படி ஒரு நேர்மையான இது. அதனால் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுக்கு இது இன்னும் நெருக்கமான ஒரு விடயம் சொல்லி நாங்கள் அதான் சொல்கிறோம். நாங்களும் ஒரு முறைமைக்கு எதிராக போராடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கும் இந்த முறைமைக்கு எதிராக போராடுறோம். எங்களுடைய போராட்ட வடிவம் தான் வித்தியாசமாக இருக்கின்றது. ஜனநாயக போராட்டம். அதற்கு நாங்கள் முக்கிய காரணம் சமூக ஊடகங்கள். இல்லையென்றால் சாதாரண சம்பிரதாய ஊடகங்களில் இந்த போராட்டத்திற்கான இடம் கிடைப்பதில்லை. இன்றும் நாங்கள் வேறொரு இடத்துல இருந்திருப்போம் சமூக ஊடகங்கள் இல்லாட்டி. நாங்கள் அதை 100% ஏற்றுக்கொள்கிறோம். அதான் நாங்கள் கருத்து சுதந்திரம் ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு போகிறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் நம்புகிறோம். அதே போல் நான் சொல்ல வந்த விடயம் என்னென்னு சொன்னால், எங்களோட மக்கள் இந்த அரசியல் ஒரு கனவாக தெரியலாம். ஆனால் இந்த கனவுக்காக அர்ப்பணிப்புடன் அதை நிறைவேற்றும் வரை, அது இன்று தோற்றாலும் நாளை வெல்லும் வரை தொடர்ச்சியாக செயற்படுவதற்காக அர்ப்பணித்த ஒரு ஆக்கள் தான் இங்கே இருக்கிறோம்.
ஆகவே மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களை முகம் பார்த்து உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. நான் சொல்கிறேன் 160 புது முகங்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. இந்த புது முகம் ஒவ்வொன்றும் இந்த நாட்டை மாற்றுறதுக்கான ஒரு மாபெரும் வேலை திட்டத்தோடு இருக்குது. என்ன கேட்டால், நான் இந்த கட்சிக்கு முழு நேர உறுப்பினராக வேலை செய்ய வருவதற்கு காரணம், நான் இலங்கையில் என்னை பொறுத்தவரையில் இலங்கையிட மிகவும் முக்கியமான மிகவும் வேல்யூ உள்ள ஸ்ட்ராட்டஜிக் அசெட், அதாவது எங்களுடைய ரிசோர்ஸ் என்னென்னு நான் பார்க்குறேன்னு சொன்னால் 70 வருடத்துக்கு மேலே மூலதனமிட்டு போஷணையிட்டு வளர்க்கப்பட்ட இந்த பெரிய மரம் ஆழமரம் போல இருக்கிற எங்களுடைய இலவச கல்வியும் இலவச சுகாதாரம். அதுதான் இன்றைக்கு என்ன போல வைத்தியர்களை உருவாக்கியிருக்கு. எங்களுடைய தந்தை ஒரு சாதாரண சிறு வியாபாரி, எந்த ஒரு பின்னணியும் இல்லாதவர்கள். அதாவது எனக்கு இருக்கின்ற சொத்துன்னு சொன்னால் அந்த நிற்கிற அந்த பைக் மட்டும்தான். அப்போ அந்த கல்வி, அது இலவச கல்வி தான் அதுக்கான அடிப்படை. இல்லை, நான் இதில் முக்கியமான விஷயம் அந்த 150 சீட்ஸ், அதாவது 150 எம்பிக்களை வெல்வோம் என்று சொன்ன விஷயத்தை அடிக்கோடிட்டு நான் காட்டிக்கொள்ள இலவட்டல் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், ராமலிங்கம் சந்திரசேகரன் நான் பேட்டி எடுத்திருந்தேன். அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் மற்ற எல்லா கட்சிகளும் வெற்றி பெறுவோம், ஆனால் இத்தனை சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லி உறுதியாக சொல்லாத நேரத்தில் ராமலிங்கம் சந்திரசேகரன் மட்டும் சொல்லியிருந்தார் அனுரகுமார் திசாநாயக்க 50% மேற்பட்ட வாக்களை பெறுவார். அது கிடைக்கவில்லை. ஆனால் இறுதியாக வெற்றி பெற்ற போது அந்த தன்னம்பிக்கையை நான் பார்த்தேன். இப்போ நீங்களும் அதே மக்கள் ஆணையை கூறுகின்றீர்கள். இறுதியாக உங்களிடம் மிக நீண்ட ஒரு இடல் நிறைய விளக்கமான விஷயங்கள்லாம் சொல்லிக்கின்றீர்கள். இறுதியாக ஒரு முக்கியமான விடயம், அதாவது இந்த தமிழ் பேசுவோரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இதுவரை அறிமுகம் இல்லாத ஒரு புதிய தடத்தில் உள்ளவர்கள் பரவி நீங்கள் சொன்னது போல புது முகங்களை கொண்டு வருகின்றீர்கள். எனவே அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியது உங்கள் கட்சியின் கொள்கையிலும் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருக்கின்ற சில வார்த்தைகளிலும். அனுரகுமார் திசாநாயக்கவை எதற்காக மக்கள் நம்ப வேண்டும்? இதுதான் இறுதியான உங்களது கேள்வி. அனுரகுமார திசாநாயக்க எப்படி என்ன அனுரகுமார திசாநாயக்க என்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாருன்னு சொன்னால், இந்த நாட்டில் இப்போ நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்ன விஷயம், அரசியல்ன்றது இளைஞர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். எங்களால் அதில் எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது. அது வந்து வேறொரு வர்க்கத்திற்கான விஷயம். அது அரசியல் செய்பவர்கள் என்று குறிப்பிட்ட ஒரு சிலர் இருக்காங்க, அவர்களுக்கு தான் அரசியல். நாங்கள் வாக்களிப்பதே எங்களுடைய அரசியலில் எங்களுடைய செயற்பாடு போய் வாக்களிக்கிறது. இப்போ அனுர என்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாருன்னு சொன்னால், இந்த நாட்டில் இப்படி என்ன அதிகார வர்க்கத்தில் நெருக்கடி இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சாதாரண அதில் மிக தாழ்ந்த வறுமை கோட்டில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்து இந்த நாட்டிட, அதாவது தமுத்தேகம மகாவித்தியாலயத்தின் முதலாவது பட்டதாரி, நான் என்னுடைய விஜயரத்ன மகாவித்தியாலயம் முதலாவது மருத்துவ பட்டதாரி. இப்படி இலவச கல்வியினூடாக உயர்ந்து இந்த நாட்டுக்குள்ள அரசியல் செயற்பாட்டில் மக்களுக்காக அர்ப்பணிப்பாக இந்த 24 வருட பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக Mantri.lkயில் முதலிடம் வகிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர். அவருடைய ஹன்சாட்டில் அவருடைய உரைகளை மட்டும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதற்கு தனி லைப்ரரி வைக்கக்கூடிய அளவு அவர் பேசியிருக்கின்றார். அதை தவிர அவருடைய முழு வாழ்க்கையுமே அரசியலாக்கி கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன இன்பங்கள் என்ன சந்தோஷங்கள் அனுபவிக்க வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த அரசியலுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார். அதையும் கடந்து என்ன போல் ஆயிரக்கணக்கான புது இளைஞர்களை, இந்த சமூக மாற்றம் என்பது எங்களுக்கானது மட்டுமல்ல, இது மனித சமூகத்திற்கே ஆனது. நாங்கள் இதை இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம், ஆனால் இது உலகளாவிய ரீதியில் பரவ வேண்டியது ஒரு மாபெரும் நம்பிக்கை. நான் அதுதான் கூறுவேன். இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் நினைக்கிறான் என்றால், எப்படிதான் இந்த நாட்டை விட்டு தப்பி போகிறது, ஏதாவது ஒரு நாட்டுக்கு எனக்கு வீசா அடிச்சுட்டாங்க நான் போகிறேன், இல்லை இன்னும் இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டை மாற்றி அமைக்கலாம் என்ற நம்பிக்கையை என்ன போல இளைஞர்கள் கொடுக்கிறார். அது போதும் நான் நினைக்கிறேன் இந்த நாட்டை மாற்றுறதுக்கு, அவரை நம்பி வாக்களிக்கிறதுக்கு. ஏன் இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த உலகத்தை மாற்ற போகிறது இளைஞர்கள் தான். இந்த உலகத்தை இவ்வளவு காலம் மாற்றினதும் இளைஞர்கள் தான். எங்களுடைய வலிமை, எங்களுடைய திறமை, எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இந்த டிரைவ், எங்களை இந்த உந்து சக்தி, எங்களுடைய இந்த ஏக்கம், நாங்கள் இந்த மாற்றத்துக்காக ஏங்குகின்றோம். இந்த நாங்கள் ஏங்கும் மாற்றம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கிடைக்காதான்னு இந்த ஏங்குற இந்த மாற்றத்தை நடத்தலாம் என்றதை என்ன சொன்ன நிறைய பேர் சொன்னாங்க. ரணில் வந்து கடைசி நேரத்தில் ஏதாவது செஞ்சிருவார், சீனா அமெரிக்கா இந்தியா இதுகள் வந்து இவரை வந்து விழுத்திரும், அவரால் வந்து ஆட்சியை செய்ய முடியாது, பிடிக்க முடியாது, வன்முறை வெடிக்கும், குண்டு வெடிக்கும், என்னென்னவோ சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் உடைத்து சுக்குநூறாக்கி இன்று வந்து அந்த ஆட்சியில் எந்த ஒரு, அதாவது நீங்கள் இலங்கையில் எந்த ஒரு ஆட்சி மாற்றத்திலும் மாபெரும் வன்முறைகள் நடந்திருக்கு. மிகவும் அமைதியாக ஒரு சமூகமே சேர்ந்து
வாருங்கள் அண்ணா, நீங்கள் தான் எங்கள் ஜனாதிபதி என்று ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம். இந்த 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 அமைதியான புரட்சி இது ஒன்றே போதும் அனைவரும் அவரை நம்பிக்கை வைப்பது. அதையும் தாண்டி நீங்கள் நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் நம்பிக்கை வையுங்கள். அனுர என்பது ஒரு தனி மனிதன் அல்ல. அனுர பிரதிநிதித்துவப்படுத்துவது என்னை போல இன்னும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இதே கனவுக்காக, இந்த கனவை கண்டு இந்த கனவை சாத்தியப்படுத்தணுன்றதுக்காக இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இலங்கை பூரா ஓடிக்கொண்டிருக்காங்க. இந்த நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. பூரண காலமாக நீங்கள் டாக்டர் இந்திமாவாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கானவர்கள். நாங்கள் சேர்ந்து இந்த நாட்டை மாற்றுவோம். அதை மாற்றி முடிக்கும் வரை அதற்காக போராட தயாராக இருக்கின்றோம். நல்லது, நன்றி. நீங்களும் அதில் பங்காளியாக கட்டாயம் இருக்க வேண்டும். இதுதான் அனுரகுமார் அங்கே வைத்து குறிப்பிட்டார். முதல் நன்றி அருள் கோகிலன். நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி தொடரட்டும். அதுபோல நீங்கள் சொன்ன கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. நேர்முகத்துக்கும் அதுபோல உங்களது வெளிப்படையான கலந்துரையாடலுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.